உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் வெங்கிரத்னம். 2-3 நாளாக வீடியோ போடலை. இனிமேல் தொடர்ச்சியாக வீடியோ அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு என்னோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்படியே போலீஸ் எல்லாம் புகழ்ந்து தள்ளினார்ல நம்ம திராவிட மாடல் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கி நிலைமை எங்கே கொண்டு போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஒரு பெண்ணை வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப எப்பயாவது கேள்விப்படக்கூடிய ஒரு நிகழ்வு. இப்போ கடைசியாக பெண்கள் கொலை செய்யப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பசுபதி பாண்டியன் அவர்களோட அந்த மரணத்திற்கு பழி வாங்கிறதுக்காக நிர்மலா அப்படிங்கிற ஒருத்தவங்க கொலை செய்யப்பட்டாங்க. காதல் விவகாரங்களில் மாணவிகள் கொலை செய்யப்படுவது அப்படிங்கிறது அப்பப்போ நடக்கும். நீங்கள் இந்த சுவாதி படுகொலை அந்த மாதிரி பல விஷயங்கள் அப்படிங்கிறது அப்பப்போ நடந்திருக்கு. ஆனால் முன்விரோதத்திற்காக பெண்களை கொலை செய்யக்கூடிய கலாச்சாரம் உண்மையிலேயே நம்ம தமிழ் கலாச்சாரம் அப்படிங்கிறதே இல்லை. இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னு நாம் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த கொல்லப்பட்ட சரண்யா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மீது செருப்பு வீசிய பெண்களில் ஒருவர். இது அரசியல் கொலையா? இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம கடைசியாக பேசுவோம். அதுக்கு முன்னாடி திமுகவோட நீட் நாடகம் அப்படிங்கிறத நம்ம தோலுரிக்கணும். எங்களுக்கு நீட் ரகசியம் தெரியும். நாங்கள் வந்தால் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர்லேயே நீட் தேர்வு அப்படிங்கிறத ரத்து செஞ்சுருவோம் அப்படின்னு டிசைனாக அப்போ மகன் வீட்டில் உள்ள அத்தனை பேருமே வாயில் வடை சுட்டாங்க. இவர்கள் சுட்ட வடைகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா காக்கா கூட சத்தியமாக தூக்கிட்டு போகாது. நாரி போன ஊச வடை அப்படின்னு சொல்லலாம். இல்லை திருச்சி சிவா இப்போ துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டிருக்குல்ல, அந்த ஆளெல்லாம் ஒரு பெரிய பேச்சாளர் அறிவாளின்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவரோட மகன் யூடியூப் சேனலில் போய் எல்லா சேனல்லையும் அவதூறு பரப்புவார். அந்த ஆள் பேசுறதுல ஒன்றில் கூட உண்மை இருக்காது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் உளவுத்துறை சொல்லி கொடுத்து கிளப்பி விடக்கூடிய ஆளுங்க. அப்படியே புழுதி வாரி இறைக்கக்கூடியவர்கள். ஊடகம் அப்படிங்கிறது அறம் பேசணும், ஆனால் புறம் பேசுறதுக்காகவே 4-5 பீஸுங்க இருக்குது அப்படிங்கிறதுல இந்த மாதிரியான ஆட்களும் இருக்காங்க. இதில் திருச்சி சிவா என்ன சொன்னார் அப்படின்னா, நீட் தேர்வை ரத்து செய்யக்கூடிய விவரம் எங்களுக்கு தெரியும். சரிங்க, நீங்கள் அப்படியே எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொன்னீங்கன்னா நீட் தேர்வை ரத்து செஞ்சுருவாரு அப்படின்னு போன ஆட்சியில் கேட்டோம். அதெல்லாம் முடியாது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தான் அப்படியே கிழிப்போம் அப்படின்னு பேசினவர் இந்த திருச்சி சிவா. ஏன் இப்போ கிழிக்க முடியல, அறுக்க முடியல, தள்ள முடியல? இதில் நேரு நாங்கள் வந்தோம்னா நீட் தேர்வை ரத்தே செய்யாட்டி ஏதோ காப்பி அடிக்காவது விடுவோமா இல்லையா? இதெல்லாம் பேசின இதை விட கேவலமாக பேசினதெல்லாம் நிறையா இருக்குங்க. உதயநிதி பேசினார், மானம் இருந்தா, ரோசம் இருந்தா, சூடு இருந்தா, சொரணம் இருந்தா நீட் தேர்வை ரத்து செய்யலாம். இதே ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் வந்தோம்னா அப்படியே நீட் தேர்வை கிழிச்சிருவோம். இதெல்லாம் இங்கே பேசுனது. இப்போ திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லா வருடமும் நீட் தேர்வு அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் கூச்சமே படாமல் நேற்று ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீட் தேர்வை ரத்து செய்யறதுக்கு எடப்பாடி பழனிசாமியும் தமிழிசையும் உதவணுமா? அப்போ நீங்கள் என்ன மாடு மேய்க்கிறதுக்கு ஆட்சிக்கு வந்தீங்க அப்படிங்கிற அடுத்த கேள்வி நம்மகிட்ட இருக்கா இல்லையா? அது என்னையா நீட் தேர்வு ரகசியம்? எப்படியாவது நீட் தேர்வை ரத்து செஞ்சு கொடுங்கன்னு நீங்கள் குடும்பத்தோட போய் எடப்பாடி பழனிசாமி காலிலையும் தமிழிசை காலிலையும் விழுவுறதா நீட் ரகசியமா? கேளுங்களேன், உடன்பிறப்புகள் கொஞ்சம் கூட வாய் கூசாமல் பேசுவானுங்க. என்ன அப்படின்னா, மத்தியில் ராகுல் காந்தி தலைமையில் ஆட்சி அமைஞ்சிருந்தா நாங்கள் நீட்டை அறுத்திருப்போம் அப்படிம்பாங்க. சரி, 2021 மத்தியில் ஆட்சி மாற்றத்துக்காக தேர்தல் நடந்தது. அப்புறம் என்னத்துக்கு நீங்கள் அப்போவே நாங்கள் நீட் தேர்வு கிழிச்சிருவோன்னு சொன்னீங்க? 2024 சொல்லியிருக்கணும், காங்கிரஸ் ஆட்சி அமைஞ்சா நீட் தேர்வை நாங்கள் அறுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தீங்கன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. காங்கிரஸ் ஆட்சிக்கு வரல, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. காங்கிரஸ் வந்தாலும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, அது வேற விஷயம். என்ன, நீட்டை கொண்டு வந்ததே காங்கிரஸும் திமுகவும் தான். நீட்டுக்கு ஆதரவாக வாதாடினது காங்கிரஸை சேர்ந்த சிதம்பரத்தோட மனைவி நளினி சிதம்பரம் தான். ஆனால் 2021 உங்களால் முடியாத ஒரு விஷயத்தை எப்படி சொல்லிடுறீங்க? அப்படின்னா பொய் தானே சொல்லிடுறீங்கன்னு அர்த்தம். 2 நாளாக செய்திகள் பார்த்தீங்கன்னா, நீட் தேர்வு நடந்த நாள்லேருந்து நீட் தேர்வு அப்படிங்கிறது ஒரு கொடூரமான தேர்வு. இதில் இந்த அனிதான்னு ஒரு பொண்ணு இறந்துச்சுல்ல, அந்த பொண்ணோட அண்ணன், அவன் சரியான அக்மார்க்கு உடன்பிறப்பு, 200 கொத்தடிமை. மாணவர்கள் தன்னை தயார் நிலைப்படுத்திக்கிட்டாங்க. எல்லாரும் நீட் தேர்வு எழுதுறதுக்கு தயாராகிட்டாங்க. 7.5% இடஒதுக்கீட்டை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்தார். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் 10 கொண்டு வந்திருக்கலாம்ல. ஆனால் இப்போ நாங்கள் 10 கிழிச்சிருவோன்னே உன் ஆட்சியே முடிய போகுது, அடுத்த நீட் தேர்வு வரைக்கும் உங்களுக்கு ஆட்சியே கிடையாது இதுக்கு மேலே. இப்போ 10% வடை சுட்டுக்கிட்டு இருக்கீங்க. மானம் இருந்தால், ரோசம் இருந்தால், வெக்கம் இருந்தால், சூடு இருந்தால், சொரணம் இருந்தால் நீட் தேர்வை ரத்து செய்யலான்னு சொன்னீங்களே. இப்போ உங்கள் குடும்பத்தில் அப்படி எதுவுமே இல்லையா? உங்கள் குடும்பத்துக்கு மானம் இல்லையா? உங்கள் குடும்பத்துக்கு ரோசம் இல்லையா? உங்கள் குடும்பத்துக்கு சூடு இல்லையா? உங்கள் குடும்பத்துக்கு சொரணம் இல்லையா? இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் இருந்தால் ரத்து செஞ்சிடும்னு சொன்னீங்கல்ல, இப்போ நீங்களே ஒத்துக்கிட்டீங்க இதெல்லாம் இல்லை அப்படின்னு தானே அர்த்தம். இப்போ இந்த 2 நாளாக செய்திகளை பாருங்களேன். அதிக பட்டன் போட்டு வந்ததால் மாணவிக்கு நீட் தேர்வு அனுமதி மறுப்பு, தாலியை கலட்ட சொன்னார்கள்.
நீங்கள் தானேப்பா காப்பி அடிக்க விடுவோம். நீங்கள் உங்களால் ஒரு சட்ட பட்டனை கூட போட்டு போக விட முடியலையப்பா. இதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இருக்க வேணாமா? நீங்கள் தானே இங்கே இப்போ கல்வி பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனது யார்? மாநில பட்டியலில் இருந்தது ஒப்பாரு கருணாநிதி தானே. அதை நீங்கள் தானே முதல்ல கொண்டு வந்து தமிழ்நாட்டை நாசம் பண்ணக்கூடிய அத்தனை வேலையும் நீங்கள் தானேப்பா செஞ்சீங்க. உங்கள் குடும்பம் தானேப்பா செஞ்சுது. இப்போ சாதிவாரி கணக்கு எடுக்கப்பட்டால் அதில் ஒரு பெரிய கேங் இறங்கியிருக்கானுங்க. பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஆதி திராவிடர்கள்னு பதிவு செய்யணுமா. தமிழ் ஜாதிகளை ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மையிலேயே. இந்த சாதி ரீதியான கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டால் தமிழ் இஸ்லாமியர்கள் மரக்காயர், ராவுத்தர், லப்பை அப்படின்னு அவர்களோட மதம் இஸ்லாம், சாதி அப்படின்னு இதை பதிவு செய்யுங்க. அப்போதான் தமிழ் முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனால் முஸ்லீம் அப்படின்னே பதிவு செய்ய சொல்கிறாங்க. இது இந்த வங்கதேசத்துலேருந்து ஓடி வந்த 12 வீடு கட்டி வாடகை விட்டான் பார்த்தீங்களா, அவன் மாதிரி ஆளுங்கள்லாம் நம்ம தமிழ் இஸ்லாமியர்களோட இடஒதுக்கீடை திருடி திங்கிறதுக்கு தான் உதவும். வங்கதேசத்துலேருந்து தப்பிச்சு ஓடியாடுறவன் பூரா நம்மகிட்ட இங்கே இருந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போயிடுவான். அதுக்கு இடம் கொடுக்கறதுக்கு தான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. இங்கே தமிழ் இனத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அழிக்கணும். அது மாதிரி அருந்ததியினர்கள் அப்படின்னு எல்லாத்தையும் பதிவு செய்யணும். தெலுங்கனுங்க பேரில் அதிலேயே தோட்டின்னு தமிழ் சாதி குடிகளை பதிவு செய்யுங்க. அதுதான் நல்லது, முன்கூட்டியே சொல்லிக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த நீட் தேர்வு கருத்தை நம்ம திரும்ப பேசுவோம். நீட் தேர்வு அப்படிங்கிறது ரத்து செய்யவே முடியாது. எதுக்கு இவ்வளோ வடை சொல்கிறீங்க? மக்கள்கிட்ட கொண்டு போகிறாங்களாம். ஐயோ பட்டன் இல்லைன்னா நீட் தேர்வுக்கு இதுதான் இப்படிலாம் செய்வாங்க அப்படிங்கிறது பல காலமாக நமக்கு தெரியும். தோட்டங்கள்கிட்ட சொன்னாங்க, மூக்குத்தியர்கள்ட்ட சொன்னாங்க. இதில் நமக்கும் உடன்பாடு இல்லை. உச்சநீதிமன்றத்தோட உத்தரவின் பேரில் தானே நீட் அப்படிங்கிறது நடக்குது. அதை எதுவுமே செய்ய முடியாது. இது அப்பவும் நடந்துச்சு, இப்போவும் நடந்துச்சு. அப்படியே நீங்கள் பில்டப் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. நீட் தேர்வு அப்படிங்கிறது மாணவர்கள் மாணவிகள் தயாராகிட்டாங்க. முடிஞ்சா அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச பயிற்சி அப்படிங்கிறத கொடுங்க. அதை விட்டுட்டு இன்னும் நாங்கள் நீட்டை நிறுத்திடுவோன்னு வடை சுட்டிங்கன்னா இன்னும் பல மாணவிகளோட இறப்புக்கு கருணாநிதியும் ஸ்டாலினும் அவரோட குடும்பமும் காரணமாயிடுவாங்க அப்படிங்கிறது மட்டும் மறுக்க முடியாத உண்மையாயிடும். எல்லா மாணவிகளோட மரணத்திற்கும் காரணம் திமுகவும் காங்கிரஸும் தான். அடித்து பேசுவோம், இதை நம்ம எந்த மாற்றமும் இல்லை. இந்த அனிதா மாதிரி அந்த அனிதா மனைவிகள் மரணத்துக்கு நமக்கு ஏற்புடையது இல்லை. ஆனால் அனிதா அண்ணன் மாதிரி ஆளுங்க அதை வச்சுக்கிட்டு விளம்பரம் தேடிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க பாருங்களா, எப்படியாவது காசு சம்பாதிக்கலான்னு. அதுவும் நம்மளால் ஏற்புடையதில்லை. இவர்களெல்லாம் அடித்து விரட்டப்பட வேண்டியவர்கள். நீட் நாடகம் அப்படிங்கிறத தொடர்ந்து நடத்தாதீங்க. சரி, இப்போ இந்த பெண் படுகொலைக்கு நம்ம வருவோம். இந்த பெண்ணோட பெயர் சரண்யா. மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் இந்த பெண் சரண்யா. சண்முக சுந்தரம் அப்படிங்கிறவரை திருமணம் செஞ்சுக்கிட்டு மதுரையில் வசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. 2021 இவரோட கணவர் சண்முக சுந்தரம் மரணம் அடைஞ்சிட்டார். அதன் பிறகு அங்கேருந்து அவங்க பட்டுக்கோட்டை மாவட்டம் கழுகப்புலிகாடு அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த பாலன் அப்படிங்கிறவரை 2வது திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. முதல் தரத்திலேயே இவருக்கு மகன்கள்லாம் இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து பட்டுக்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய உதயசூரியபுரம் மீன் மார்க்கெட் பகுதியில் வசிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு பக்கத்திலேயே இவர்கள் வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐஎன்ஆர் டிராவல்ஸ் சரண்யா ஜெராக்ஸ் அப்படிங்கிற பேரில் கடை நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. கடையை மூட்டிட்டு வழக்கம் போல் வீட்டுக்கு போகிறப்ப அவங்க பசங்களை அழைச்சிக்கிட்டு அவங்க வீட்டுக்காரர் பைக்கில் போயிட்டார். இந்த அம்மா நடந்து போயிருக்காங்க. நைட்டு நடந்து அதாவது வீட்டுக்கும் கடைக்கும் 1 கிலோமீட்டர் தான் வித்தியாசம். அதில் வழிமறித்து வெட்டி கொண்டு இருக்காங்க, தலையை துண்டிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்குது நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோட திராவிட மாடல் விளம்பர ஆட்சியில். கேட்டால் பெண்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு, இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் தமிழ்நாடு, இப்படியெல்லாம் பொய் சொல்லி நீங்கள் யாரை திருப்திப்படுத்த போறீங்க? ஓட்டு போட்டுருவாங்களா மக்கள்? கூச்சமே இல்லாமல் டெய்லி விளம்பரம் மட்டுமே பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை நடத்திக்கிட்டே இருக்கீங்க. இப்படி ஒரு கேடுகட்ட ஆட்சி தமிழக வரலாற்றுலேயே கிடையாது. அப்படி ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு காவல்துறை ரொம்ப சிறப்பாக இருக்குது, பெண்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு, ரேப் அடிக்கிறானுங்க பெண்களை, வன்புணர்வு அதிகமாகிட்டு இருக்கு, கொலை பண்ணுறானுங்க. இன்னைக்கு பெண்களை வெட்டி தலை துண்டிச்சு படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு கேவலத்தோட உச்சம் அப்படிங்கிறது உங்களோட ஆட்சியில் நடக்குது. அப்படின்னா இதுக்கு நீங்கள் வெட்கி தலைகுனியணும் மிஸ்டர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே. அப்படி இல்லை, நீங்கள் இன்னமும் பெருமை தான் பேசுவாங்கன்னா உங்களோட தலையை மக்கள் கவிழ வைப்பாங்க. படுதோல்வியை பரிசீலித்து தொடர்ந்து பேசுவோம்.